நம்ம உடம்பில் வந்து இந்த குணங்கள், பண்புகள் இவற்றையெல்லாம் வளர்க்குவதற்கு சில ஹார்மோன்கள் நம்ம நினைக்கிறோம். இந்த டயத்தில் வேலை முடிக்கணும்னு நினைக்கிறோம், மனசில் நம்ம நினைக்கலாம், பட் நம்மளால் அதை செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஆடம்பரங்கிற ஒரு மனநிலையை சனி வந்து என்ன பண்ணுவார், அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுப்பார். அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அன்பர்களே, நம்ம கடந்த பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த சனியுடைய பாதிப்பை நம்ம ஒரு மன ரீதியாக, நம்ம பண்புகள் ரீதியாக எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். எங்களால் அப்படி ஒரு பிடிமானமாக ஒரு விஷயம் செஞ்சு கொள்ள முடியல, நமக்கு வந்து அந்த பண்புகளை வளர்த்து கொள்ள முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அன்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பண்புகள் நம்மளால் வளர்த்து கொள்ள முடியலன்னா அதனுடைய அடிப்படை காரணத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் ஏன் அந்த பண்புகளை வளர்த்து கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். நம்ம உடம்பில் வந்து இந்த குணங்கள், பண்புகள் இவற்றையெல்லாம் வளர்க்குவதற்கு சில ஹார்மோன்கள் இருக்கின்றன. எந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேணும்னாகட்டும், இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுன்னாகட்டும், அதற்கான ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். சில ஹார்மோன்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ள செக்ரேட் ஆகும்பொழுது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, EDSOன்னு சொல்லக்கூடிய ஒரு 4 விதமான ஹார்மோன்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்மோன்கள் உடம்புல வந்து சரியான பேலன்ஸில் வரும்பொழுது நீங்கள் வந்து உங்கள் விஷயத்தை வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஸோ அந்த ஹார்மோன்களை அனுசரித்து தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து நினச்சி பார்ப்போம். நம்ம திங்க் பண்ணுறது நல்லதோ கெட்டதோ, இப்படி பல வகையில் வந்து நம்ம வந்து இந்த ஹார்மோனை அனுசரித்து தான் நம்முடைய மனோபாவங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ஹார்மோனை வந்து நம்ம டெவலப் பண்ணுறது, அல்லது இந்த உடலுக்கு ஒரு கடினமான பயிற்சியை கொடுக்கறது. ஏன்னா சனிக்கு வந்து அந்த கடின உழைப்பை எதிர்பார்ப்பாங்க. சனியுடைய பண்பில் வந்து அந்த கடின உழைப்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். சனி வந்து அந்த எஃபர்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே, அந்த பாதிப்பை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வராது. அப்போது என்ன எதிர்பார்க்குறாங்க, உங்களுடைய சரீரம், அந்த உடம்பானது ஒரு அதிகமான உழைப்பை சந்திக்கணும். அப்போ நீங்கள் வந்து இன்னும் உழைக்கணும். நம்மளுக்கு உழைக்கிறதுக்கு உண்ட வாய்ப்புகள் இல்லை, என்னோடய வேலை வந்து அந்த மாதிரி கிடையாது, நான் ஆன் டேபிளில் உட்காந்து வேலை செய்கிறேன் அப்படிங்கும்போது அதிக உடற்பயிற்சி செய்யுங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் உடல் வந்து என்டார்ஃபின்கிற ஒரு ஹார்மோன் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த என்டார்ஃபின் டெவலப் ஆகிடுச்சுன்னா உங்களை லட்சியங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா சிம்பிள் இவ்வளோ தான். சனி வந்து உங்களுக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாருன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடின உழைப்பை விரும்புகிறாரு. உங்கள் சரீரம் எந்த வகையிலையாவது வருத்தப்படணும். அப்போ சரீரத்துக்கு ஒரு துன்பம் ஏற்படுது. அப்போ அந்த துன்பத்தை நம்ம இன்பமாக மாற்றிக்கிறது எப்படின்னா உடற்பயிற்சி. உடலுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்க என்ன ஆகும், நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வலிக்கும். நம்ம 10 நாள் செய்வோம், 20 நாள் செய்வோம். ஸோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து விடாமல் செஞ்சுட்டே வந்தோம்னாக்கா ஸோ என்டார்ஃபின் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். என்டார்ஃபின் டெவலப் ஆகும்பொழுது உங்களோட ஆம்பிஷன்ஸ், நீங்கள் அந்த பீரியடில் பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் எய்ம் பண்ணியிருப்பீங்க, அதை ஈஸியாக போய் ரீச் பண்ணுவீங்க. அந்த நேரம் அந்த சனிங்கிற கிரக மாற்றம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஹார்மோன் இருக்குது, EDSOன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 4 விதமான ஹார்மோன்கள் உடம்பில் வந்து வெவ்வேறு விதமான விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஆக எந்த வகையிலேயாவது சரீர ரீதியாக நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்வது, அதில் முதல் பாயிண்ட்டு நம்ம கடின உழைப்பை பற்றி பேசிட்டோம். ஸோ அடுத்ததாக இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யலாம்னா சுத்தமாக இருப்பது. சனி வந்து கண்டிப்பாக வந்து அதை விரும்புவார். நீங்கள் வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களுடைய அப்பியரன்ஸு, விஷயங்கள் ரொம்ப ஆடம்பரமான தோற்றத்தை வைத்துக்கொள்வதை சனி விரும்புறதில்லை. ரொம்ப எளிமையாக இருக்க சொல்லுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஆடம்பரமாக நான் செயின் நகை போடுவேன், அது போடுவேன், இந்த மாதிரிலாம் இருப்பேன் இப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் டிவைட்டாக யதார்த்த வாழ்க்கை என்னென்னா, இந்த உலகத்தில் எதுவும் நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட நம்ம ஒரு எளிமையான ஒரு தோற்றத்தில் இருக்கிறது. நம்ம ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போடக்கூடாது, ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த ஆடம்பரங்கிற ஒரு மனநிலையை சனி வந்து என்ன பண்ணுவார், அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுப்பார். தட் மீன்ஸ் அந்த குணம் வந்து உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அதே சமயம் எளிமையாகிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் எந்த விஷயத்தை பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது. ஸோ அந்த எளிமைங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, வாழ்க்கையில் எல்லோரும் எல்லா நிலையிலையும் அதை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் யூஸ்வலாக வந்து ஒரு பெரிய ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து பெரிய காரில் போகலாம், அல்லது வந்து பெரிய நகை நட்டுகளை மாட்டிக்கிட்டு வெளியில் போகலாம், இப்படிலாம் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எளிமைப்படுத்தும் போது என்ன ஆகுது, யதார்த்தம் வந்து உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து சனியினுடைய அந்த எதிர்மறையான பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. ஆக தோற்றத்திலும் உங்களுடைய நடவடிக்கைகளிலும் எவ்வளோக்கு எளிமையை கடைப்பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சனியினுடைய அந்த எதிர்மறை பாதிப்புகள் இருக்காது. இது வந்து ஒரு மனதளவில் நம்ம செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை செஞ்சிக்க முடியும். ஸோ நம்மளால் மனதளவில் செய்து கொள்ள முடியல, நம்ம இன்னும் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு மனசுக்கு நம்ம போக முடியல
அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். என்ன கட்டம் அப்படின்னும் பொழுது, நம்முடைய மனம் பொதுவாவே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பற்றிக் கொண்டு நிக்கும். நம்ம ஐடியலா ஒரு மனச போய் நில்லுன்னா அது நிக்காது. நம்ம நினைக்கிறோம் இந்த டயத்துல வேலை முடிக்கணும்னு நினைக்கிறோம். மனசுல நம்ம நினைக்கலாம். பட் நம்மளால அத செய்ய முடியாது. ஸோ இப்படிப்பட்ட பண்புகள் வரணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம கொஞ்சம் பரிகார முறைகள மாற்ற மாரி ஒரு சூழ்நிலை வரும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு பொதுவா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த பண்புகள் நீங்க மாத்திக்கிட்டீங்கனாக்கா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த சனியினுடைய பாதிப்புலேருந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து இந்த சனியினுடைய மாற்றத்தை நம்மளால அப்படி பண்ண முடியல, நம்மளால டிசிப்ளின் இருக்க முடியல, நமக்கு அந்த ஒரு மனசுல அந்த அளவுக்கான ஒரு தைரியம் வரல, ஒரு பிடிப்பு வரல அப்படின்பொழுது, நீங்க அடுத்த கட்டமான மூவ்மெண்ட் மனம் எதை பற்றுது சொல்லுகிறேனோ, அது உங்களுக்கு எது பற்றுகிறதோ, அது பற்றக்கூடிய விஷயங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரு பக்தி ரீதியா உங்களுக்கு வந்து எந்த கோவிலுக்கு போகிறது, மற்ற விஷயங்கள் இதெல்லாம் செய்கிறது. இதை வந்து டெடிகேட்டாக பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, அதை வந்து உண்மையாக பண்ணுங்கள். ஒரு சனி கோயிலுக்கு போகிறதோ, ஒரு சனிக்கு ஆஞ்சநேயருக்கு போகிறதோ, இல்லை வந்து பைரவருக்கு போகிறதோ, எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ, நீங்கள் எந்த தெய்வம் பிடிக்குதோ உங்களுக்கு, ஃபஸ்ட் அதை டெடிகேட் பண்ணி பண்ணுங்கள். அப்படி டெடிகேட் பண்ணி பண்ணும்பொழுது, அந்த மனசுக்கு வந்து ஒரு பலம் கிடைக்கும். ஸோ மனதிடம் உருவாகிறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த பக்தி மார்க்கத்தை நாடுறோம். ஸோ பக்தி மார்க்கத்துக்கு ஒரு ஸ்டேஜ் போகிறோம். பக்தி மார்க்கத்தில் நம்மளால் ஒரு பிடிமானம் வரல, நமக்கு நிறைய கோயிலுக்கு போனோம், பட் எங்களுக்கு அது ஒரு திருப்தியாக இல்லை அப்படின்போது அடுத்த கட்டமாக நம்ம இன்னொரு முயற்சிக்கு வரோம். சனியினுடைய ஒரு பாதிப்புலேருந்து விலகுவதற்கு அடுத்து சனிக்கு சொல்லப்பட்ட அந்த தாதுக்கள், சனிக்கு சொல்லப்பட்ட மற்ற எள் இந்த மாதிரி விஷயங்களை தானம் கொடுக்கறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கூட உங்களால் முயன்ற அளவு செய்யலாம். அது சனிக்கிழமைகளில் வந்து விரதம் இருக்கிறது. இது வந்து விரதம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ட் ஃபார் சனியினுடைய அந்த டிரான்சிஷனில் சனிக்கிழமைகள் எப்பவுமே விரதம். சனியால் பாதிப்பு உங்களுக்கு இருக்குது, உங்கள் ஜாதகத்திலே சனி வீக்காக இருக்குது இப்படிலாம் கூட சனிக்கிழமை நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா, ஸோ அது போல் ஒரு ஆப்ஷனுமே எதுவுமே கிடையாது. ஏன் காரணம்னா, சனி தான் நம்ம உடம்புல வந்து எலும்பை குறிக்கிற கிரகம், எலும்பினுடைய மற்ற தன்மைகளும் குறிக்கிற கிரகம் சனி தான். அப்போ வந்து நீங்கள் இந்த ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிங்கனாக்கா, உங்களுக்குள்ள சனியுடைய பண்புகள்லாம் மாற ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு கிரிப்பு வரும். வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா அழகாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆகையால சனியினுடைய பாதிப்புங்கிறத வெவ்வேறு வகையில் நாம் வந்து தீர்த்து கொள்ள முடியும். இதுவும் கடந்து ஒரு சனி ஒரு ஜாதகத்தில் ரொம்ப மோசமாகவே இருக்குது அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் நம்ம வந்து சித்தர்கள் சொன்ன சில மார்க்கங்கள் அல்லது வேத முறைப்படி செய்யக்கூடிய சில யாகங்கள், பூஜை முறைகள் நிறைய இருக்குது. சனியினுடைய அந்த தாக்கத்தை எல்லாம் குறைப்பதற்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் எது செய்வதாக இருந்தாலும் முதல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை மாற்றக்கொள்ளணும். அப்படி மாற்றுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க, என்னால் மாற்றிக்கொள்ள முடியல அப்படின்னும் போது தான் இந்த பரிகாரங்கள் வேலை செய்யுமே தவிர, நான் மாற்றிக்கவே மாட்டேங்கிற ஒரு பிடிமானத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த பரிகாரங்கள் செய்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகையினால் ஒரு கிரகத்தினுடைய பலாபலனை நாம் வந்து சரி பண்ணிக்கணும்னு சொன்னால் முதல்ல நமக்கே சில மாற்றங்கள் உண்டாகணும். அப்பொழுது எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். நன்றி அன்பர்களே, மீண்டும் நாம் அடுத்த பதிவிலே சந்திப்போம். அன்பும் அருளும் எங்கும் தழைக்க, அறிவும் மனமும் இணைந்து சிறக்க, அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே.